ஜெய் ஸ்ரீ மாதாஜி. என் பேர் நந்தினி. நான் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற யாவலூருன்ற சின்ன கிராமத்துலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் எப்படி சகஜ யோகாவுக்கு வந்தேன், சகஜ யோகாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். எப்படி சகஜ யோகாவுக்கு வந்தேன் அப்படின்னா, 9th படிக்கும் போது எங்கள் ஸ்கூலுக்கு மேக்ஸ் மிஸ் வந்தாங்க. அவங்க தான் சகஜ யோகாவே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மெடிடேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அப்போனா பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து சுத்தமாக மேக்ஸ்னா என்னன்னு தெரியும், ஒழுங்காகவே வராது, சரியாக போட மாட்டேன், மதிப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக வரும். மெடிடேஷனை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கூல்லேயே மேக்ஸில் ஃபஸ்ட்டு மார்க் வந்தேன். அதெல்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற திறமையை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தது எல்லாமே இந்த மெடிடேஷன் தான். அதுலேருந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். 9th 10th மேக்ஸ் வராமல் இருந்தேன்னா ஸ்கூல்லே மேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்ததுனால 11th 12thலையுமே நான் மேக்ஸ் குரூப் எடுத்து தான் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் டிகிரியும் மேக்ஸ் குரூப் தான், பிஎஸ்சி மேக்ஸ் தான் முடித்தேன். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கேன். கோச்சிங் கிளாஸ் போய் அதுக்காக ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் ஒரு இன்ஸ்டியூட்டில் மேக்ஸ் சொல்லி கொடுக்க கூப்பிட்டாங்க. அங்கே போயிட்டு மேக்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மேக்ஸே வராத எனக்கு நான் மேக்ஸ் படித்து இப்போ நான் மேக்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ட அளவுக்கு ஸ்ரீ மாதாஜி அவங்க என்னை தூக்கி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களும் மெடிடேஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நான் அவங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்களும் மெடிடேஷனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் சகஜ யோகாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீ மாதாஜி இந்த மாதிரியான நிறைய அனுபவங்களை உங்களுக்கும் ஏற்படுத்துவாங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி.